பிரித்தானியாவில் வாழும் பல குடும்பங்களுக்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தொடர்பில் விசேட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் வெயில் கடுமையாக இருக்கும் என்றாலும் துணிகளை வெளியில் காய போடுவதை தவிர்க்குமாறு வானிலை அவதானிப்பு நிலையம் மற்றும் சுகாதார நிபுணர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வருடத்தின் இதுவரையிலான ஆகக்கூடிய வெப்பநிலையாக 28 °C வரை வெப்பநிலை இந்த வெள்ளிக்கிழமை பதிவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தென்கிழக்கு இங்கிலாந்து பகுதியில் இந்த வெப்பமான காலநிலை நிலவக்கூடும் என லண்டன் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவில் இந்த வெயில் காலத்துடன் சேர்ந்து ஹே ஃபீவர் எனப்படும் மகரந்த ஒவ்வாமை மிக தீவிரமாக பரவ தொடங்கியுள்ளது. இந்த வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் வழியில் மகரந்த துகள்களின் அளவு மிக அதிகமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் துணிகளை வெளியில் காய போடும் போது காற்றில் பறந்து வரும் மகரந்த துகள்கள் மற்றும் தூசிகள் ஆடைகளில் ஒட்டிக்கொள்ளும். அந்த ஆடைகளை நாம் அணியும் போது தும்மல், இருமல், கண்கள் அரித்தல் போன்ற ஒவ்வாமை பிரச்சினைகள் இன்னும் அதிகமாகும் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதுகுறித்து மெட்ரஸ் ஆன்லைன் நிறுவனத்தின் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கையில், உங்களுக்கு ஹே ஃபீவர் அறிகுறிகள் இருந்தால் துணிகளையும் படுக்கை விரிப்புகளையும் வெளியில் காய போடுவதை தவறுங்கள். அதற்கு பதிலாக டம்பிள் டிரையர் இயந்திரத்தை பயன்படுத்துங்கள் அல்லது வீட்டிற்குள்ளேயே துணிகளை காய போடுங்கள் என தெரிவித்துள்ளனர். பிரித்தானியாவின் தேசிய சுகாதார சேவை அமைப்பு இந்த ஒவ்வாமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள சில முக்கிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. அதற்கமைய வெளியில் செல்லும் போது கண்களை சுற்றிலும் மூடியிருக்கும்படியான கண்ணாடிகளை அணியுமாறும், வெளியில் சென்று வீட்டிற்கு திரும்பியதும் உடனடியாக குளித்து ஆடைகளை மாற்றிவிடுமாறும், வீட்டின் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மூடி வைப்பதோடு வீட்டை அடிக்கடி வேக்யூம் செய்து சுத்தமாக வைத்திருக்குமாறும், செல்ல பிராணிகள் வெளியில் சென்று வரும்போது அவற்றின் உரோமங்களில் இந்த மகரந்த துகள்கள் ஒட்டி வரலாம் என்பதால் அவை குறித்து அவதானமாக இருக்குமாறும், உங்களுக்கு ஒவ்வாமை அறிகுறிகள் அதிகமாக இருந்தால் மருந்தகங்களுக்கு சென்று அதற்கான ஆன்டிஹிஸ்டமின் மாத்திரைகளை அல்லது மூக்கிற்கு பயன்படுத்தும் ஸ்ப்ரே என்பவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தேசிய சுகாதார சேவை அறிவித்துள்ளது.